ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். வெளியில் போயிட்டதுனால ஃபஸ்ட்லேருந்து போட முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் போடுறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசலைக்கீரை இந்த கொடி பசலை போட்டு இப்போ மாமி பண்ணதை பார்த்துருப்பேன். மணத்த தக்காளி வெத்த குழம்பு, அப்புறம் கத்திரிக்காய் பொடியான கத்திரிக்காய் அவ்வளோ அருமையாக இருந்தது. சாப்பிட்டோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். தெரிஞ்சவா கொடுத்தா லால்குடியில். அப்புறம் இன்றைக்கி சமையல் என்ன எப்படி பண்ணியிருக்கேன்னா, மாமி வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அப்புறம் வந்து இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத மாமி சொல்லியிருப்பேன். அண்டு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு போட்டு மோர்க்கூட்டு. வாழைத்தண்டு அருமையான தண்டு. நான் இதில் எங்கள் லால்குடியில் எங்கள்கிட்ட தெரிஞ்சவா கொடுத்தா அருமையான தண்டாக கொடுத்துருக்கா. விளையன்னு இருக்குது பாருங்க. இங்கே இந்த மாதிரி தண்டு கிடைக்க மாட்டேங்கிறது. சென்னையில் கிடைச்சதுன்னா வாரத்துக்கு 2 தடவை போட்டு நான் காமிச்சிடுவோம். நாங்கள் எப்படி தண்டு வாங்குறது. தண்ணி வச்சுட்டு வாழைத்தண்டை எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்க. பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சோண்டு இதில் வச்சுட்டு வாழைத்தண்டை மோரில் நறுக்கி போட்டுட்டு அதை புழிஞ்சு இந்த தண்ணியில் போட்டிருக்கேன். போட்டு கிட்டத்தட்ட 3/4 வெந்ததுக்கப்புறம் கல்லுப்பு போட்டேன். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன். நல்லா வெந்துருத்து வாழைத்தண்டு. வெந்ததுக்கப்புறம் நல்லா 1/2 மூடி தேங்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் வச்சு விழுமூணா அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதில் நல்லா கெட்டி தயிரை நல்லா எடுத்து அதில் போட்டு குழப்பி இதில் ஊற்றிருக்கேன். நல்லா அதில் கலந்துவிட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது கரெக்டாக செட் ஆகிடுக்குது. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டுறேன். இந்த மோர் கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு அது கடுகு தாளிக்க போகிறேன். இது வந்து சாம்பார் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். காய்கறிலாம் முருங்கைக்காய்லாம் நல்லா இதுவாக கிடச்சிது, ஃப்ரீயாகவே எனக்கு கிடச்சிது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். ஒரு 50 கிராம் பருப்பு போட்டு எங்களுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். இதுதான் சாம்பாருக்கு பார்த்தோன்னா இந்த காம்பினேஷன் ஒன்றா இருக்கும். மோர்க்கூட்டு நீங்கள்லாம் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த தண்டு அடித்தண்டாக தான் இங்கேருந்து கிடச்சி கொண்டு கொடுத்தா நல்லா இலசாக கிடச்சிது. அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. வெறுமனே நம்ம வந்து இந்த வாழைத்தண்டை நறுக்கி போட்டு நம்ம எலுமிச்சை மரத்தை பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு சாப்பிட்டோம்னா, கடுகு தாளித்து போட்டு சாப்பிட்டோம். நாங்களாம் அதெல்லாம் சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே போல் இந்த வெள்ளரி பிஞ்சும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இந்த வெள்ளரி பிஞ்சு பார்த்தீங்களா, இதுவும் அங்கே லால்குடியில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெள்ளரி பிஞ்சு இங்கே கிடைக்கிறது வந்து நீளக்க இந்த பாம்பு மாதிரி இருக்கும். இந்த பிஞ்சு குட்டையாக இருக்கும். அரியலூர் பிஞ்சுன்னு பேர். திருப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சடிக்கு இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். அது பொரிச்ச கூட்டு பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சமையல் பார்த்தீங்கன்னா மாமி வந்து பண்ணியிருக்கிறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், வாழைத்தண்டு மோர் கூட்டு. இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு பண்ணியிருக்கா, சமையல் பண்ணியிருக்கா. ஸோ நேற்று செஞ்சதும் நீங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்றைக்கி இது போட்டிருக்கிற மெனுக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு சேர்த்துனா வாழைத்தண்டு, இந்த மணத்த தக்காளி, ஒரு கீரை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க அடிக்கடி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு கொடுங்க. வாழைத்தண்டு நான் சொன்ன மாதிரி கோஸ்மல்லி மாதிரி பண்ணி சாப்பிட சொல்லுங்க. கறி பாசி பருப்பு போட்டு தேங்காய் போட்டு கறி பண்ணால் அமிர்தமாக இருக்கும். வாழைத்தண்டு கறி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை வந்து நாளைக்கு கறி பண்ணுற போது நான் இப்போ மாமி எப்படி செய்கிறதுன்ட்டு ஆல்ரெடி போட்டிருக்கா. இருந்தாலும் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அது எப்படி இருக்குங்கிற மாதிரி செய்யுங்க. ஆனால் தண்டு வாங்குற போது மட்டையாக வந்து வரக்கூடாது. மட்டையாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து உரிக்க மட்டையாக வரும். அந்த மாதிரி தண்டு வாங்காமல் கிள்ளினோம்னாக்கா பார்த்தோன்னா தண்ணி தெரிக்கும். அப்படியே அவ்வளோ அருமையான தண்டு நான் வாங்கியிருக்கிறது. அந்த மாதிரி தண்டு தான் அடித்தண்டு, நுனித்தண்டு வாங்கப்படாது. அடித்தண்டு கிழங்கு நல்லா இருக்கும். ஆமாம். அதனால் இப்போ வந்து இதுக்கு தாளித்து கொட்ட போகிறா மாமி. அது தாளித்து கொட்டது தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டுவா. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்ததுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதில் கடுகு கொஞ்சம் போட்டு வரமிளகா போடுவேல. வரமிளகாலாம் இல்லை, கடுகு வரமிளகா அதில் அரைச்சி விட்டுட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், அது போட போகிறேன் மாமி. தாளித்து கடைசியாக தான் தாளித்து கொட்டணும், முன்னாடி போடக்கூடாது. கமகமான வாசனையாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் வாசனையோட பிரமாதமாக இருக்குது. நல்லா தேங்காயம், ஜீரகம் இதெல்லாம் என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறது மாமி சொல்லியிருப்பா. இன்னைக்கு மெனு 2-3 பேர் கேட்டிருந்தேன். டெய்லி மணி கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் இப்போ இதை கூட எடுக்க முடியல. மாமா வெளியில் போயிட்டார். சரி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது பண்ணினேன்.
நீங்களாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுனாச்சா இந்த வாழைத்தண்டு மோர்க்கூட்டு எப்படி பண்ணுறது, வாழைத்தண்டு கறி எப்படி பண்ணுறது, வாழைத்தண்டு கோஸ்மல்லி எப்படி பண்ணுறது, இன்னொரு வாழைத்தண்டை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, இளந்தண்டு அடித்தண்டா. அதனால் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஏதாவது மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, மாமி வந்து ரிப்ளை பண்ணுவா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.